இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு ஹோம் ரெமெடி தான். நெறைய பேருக்கு இந்த வயிறு எரிச்சல், வாயு தொந்தரவு இருந்துகிட்டே இருக்குங்க. சாப்பிட்ட உடனே வயிறு உப்புசமாகுது, அடிக்கடி காற்று பிரியுது, வாயு தொல்லை. இதற்கு நம்ம என்ன செய்யணும்? மருத்துவத்துல சித்தர்கள் சொல்லியிருக்கக்கூடிய நெறைய விஷயங்கள நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, சில மூலிகைகள உலர்த்தி நம்ம பயன்படுத்துவோம். அதே மாதிரி சில மூலிகை பழங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அதையுமே நம்ம உலர்த்தி, அதுக்கப்புறம் அது மருந்தாக எடுத்து பயன்படும். பிரிசர்வ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எடுத்து அத மெடிசனா வாயு தொல்லை இருக்கு, அஜீரண பிரச்சனை, வயிறு உப்புசம், முக்கியமா டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்றது. பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம்ல நெறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, பீரியட்ஸ் டைம்ல எனக்கு ஒரு பெயின் வந்துகிட்டே இருக்கு. அதிகமான வலி. சரிங்களா? ஸோ அந்த பெயின் வரும்போது ஒரு 2 டேஸ் என்னால எந்த வேலையுமே பண்ண முடியுன்ட்டு நெறைய பேருக்கு இந்த டிஸ்மெனோரியா பிரச்சனை இருக்குங்க. தாங்க முடியாத வயிறு வலி இருக்கிறது, பேக் பெயின் சிவியரா இருக்கிறது, மசில் கிராம்ப்ஸ் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் இத பயன்படுத்தலாம். அதாவது இப்ப நம்ம என்ன மருந்தாக எடுத்துக்கணும் அதே மாதிரி எனக்கு இந்த பித்தம் அதிகரிச்சிருக்கு. பித்தம் அதிகரிச்சிருக்கிறவங்க, பீரியட்ஸ் டைம்ல அதிகமான உதிரப்போக்கு இருக்கிறவங்க இந்த பொடிய பயன்படுத்தலாம். பித்தம் அதிகரிச்சிருக்கு அத சமன் செய்ய வேறு என்னென்ன மூலிகைகள் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு ஹோம் ரெமெடி தான். நெறைய பேருக்கு இந்த வயிறு எரிச்சல், வாயு தொந்தரவு இருந்துகிட்டே இருக்குங்க. சாப்பிட்ட உடனே வயிறு உப்புசமாகுது, அடிக்கடி காற்று பிரியுது, வாயு தொல்லை. இதற்கு நம்ம என்ன செய்யலாம்? சித்த மருத்துவத்துல சித்தர்கள் சொல்லியிருக்கக்கூடிய நெறைய விஷயங்கள நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, சில மூலிகைகள உலர்த்தி நம்ம பயன்படுத்துவோம். அதே மாதிரி சில மூலிகை பழங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அதையுமே நம்ம உலர்த்தி, அதுக்கப்புறம் அது மருந்தாக எடுத்து பயன்படும். பிரிசர்வ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எடுத்து அத மெடிசனா யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம உணவு முறைகளையும் பார்த்தீங்கன்னா, மணத்தக்காளி வற்றல், சுண்டை வற்றல், தூதுவளைக்காய் வற்றல், நெறைய காய்கறிகள நம்ம வந்து வற்றலாகவும் பயன்படுத்துறோம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வற்றலை மருந்தாக நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு வாயு தொல்லை இருக்கு, அஜீரண பிரச்சனை, வயிறு உப்புசம், முக்கியமா டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்றது. பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம்ல நெறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, பீரியட்ஸ் டைம்ல எனக்கு ஒரு பெயின் வந்துகிட்டே இருக்கு. அதிகமான வலி. சரிங்களா? ஸோ அந்த பெயின் வரும்போது ஒரு 2 டேஸ் என்னால எந்த வேலையுமே பண்ண முடியுன்ட்டு நெறைய பேருக்கு இந்த டிஸ்மெனோரியா பிரச்சனை இருக்குங்க. தாங்க முடியாத வயிறு வலி இருக்கிறது, பேக் பெயின் சிவியரா இருக்கிறது, மசில் கிராம்ப்ஸ் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் இத பயன்படுத்தலாம். அதாவது இப்ப நம்ம என்ன மருந்தாக எடுத்துக்க போறோம்னா, மணத்தக்காளி வற்றல் தான். பொதுவாகவே இந்த மணத்தக்காளி கீரை அப்படின்னு சொல்றது, இந்த வயிறு எரிச்சல், பித்தத்தை வந்து தணிக்கக்கூடியது. பித்தம் அதிகரிச்சு இருந்துச்சுன்னா, நம்ம உடல்ல நெறைய சிம்ப்டம்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குங்க. அதாவது ரெகுலராவே பார்த்தோம்னா, நமக்கு இந்த பித்தம் அதிகரிச்சு இருக்கும்போது, கண் எரிச்சல், அதிகமான தலைமுடி உதிர்வு, தூக்கமின்மை, ட்ரை ஸ்கின், கால் பாதங்கள்ல வெடிப்பு ஏற்படுறது, அடிக்கடி பைல்ஸ், ஃபிஷர்ஸ், ஆனல் ஃபிஷர் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அப்போ இந்த பித்தத்தை சமநிலைப்படுத்த மணத்தக்காளி ரொம்ப சிறந்தது. கீரையாக நீங்க பயன்படுத்தலாம். வற்றலாகவும் பயன்படுத்தலாம். ஸோ இதனோட நம்ம வேப்பம் பூ சேர்க்க போறோம். ஸோ வேப்பம் பூ ஒரு மிக சிறந்த பித்த சமனி, உடல் சூட்டை தணிக்கக்கூடியது. வயிறை நல்லா சுத்தம் செய்யக்கூடியது. வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் நெறைய பேருக்கு இருக்கும். குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் இருக்கு. எனக்கு மோஷன் போகும்போது, மலம் கழிக்கும்போது சின்ன சின்னதாக புழுக்கள் வர மாரி தெரியுதுங்க. இரவு நேரத்துல ஆனஸ்ல ஆசன வாய சுத்தி எனக்கு அரிப்பு இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த பிரச்சனைக்கு நமக்கு வேப்பம்பூ மிக சிறந்த ஒரு மூலிகைன்னே சொல்லலாம். ஸோ இந்த வேப்பம் பூவ நம்ம எப்படி பயன்படுத்த போறோம்? இந்த மணத்தக்காளி வற்றலும், உலர்ந்த இந்த வேப்பம் பூவும் நம்ம பயன்படுத்தலாம். என்னன்னா லேசாங்க ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டு, இந்த மணத்தக்காளி வற்றல ஒரு 100 கிராம் அளவுக்கு போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் வேப்பம் பூவும் லேசா அந்த வந்து பேன் ஹீட் இருக்கு இல்லையா? அந்த ஹீட்ல போட்டு உடனே எடுத்துடணும். ஸோ இதுவும் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு 1 கிராம் அளவுக்கு இந்துப்பு இதில சேர்த்துக்கணும். 1 கிராம் அளவுக்கு பெருங்காயம் இதில சேர்த்துக்கணும். ஸோ இது 100 கிராம், 100 கிராம், 200 கிராம் இருக்கு. இதற்கு 1 கிராம் உப்பு, 1 கிராம் பெருங்காயம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸியில பவுடரா நீங்க அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க.
அஜீரண பிரச்சனை, வாயு தொந்தரவு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் நல்லா கலந்து குடிச்சிடணும். எப்போ குடிக்கணும்னா காலை உணவுக்கு முன்னாடியே நம்ம குடிச்சிடலாம். இல்லைங்க எனக்கு இப்போதான் ஒரு மாதிரி நெஞ்சு கரிச்சலாக இருக்குது, உணவு சரியாக செரிமானம் ஆகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த டைம்லையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கான அது ஸ்பெஷல் டைம் காலையிலையா, நைட்டா, பிஃபோர் ஃபுட்டா, இல்லை ஆஃப்டர் ஃபுட் எடுக்கணுமா, இந்த டவுட் உங்களுக்கு வேண்டாம். ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு வந்து அந்த வயிறு உப்புசமாக தெரியுதோ அந்த டைம்லையும் எடுக்கலாம். இல்லை ரெகுலராக உங்களுக்கு அல்சர் இருக்குது, வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, எனக்கு பைல்ஸோ ஃபிஷர்ஸ் ஆனல் ஃபிஷர் இருக்குன்னா தினம்தோறும் காலை இரவு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உணவு எடுப்பதற்கு முன்னாடி நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். அவ்வளோ முக்கியமான ஒரு மருந்து முறை தான் இது, பயன்படுத்திட்டு வரலாம். அதே மாதிரி எனக்கு இந்த பித்தம் அதிகரிச்சிருக்கு, பித்தம் அதிகரிச்சிருக்கிறவங்க, பீரியட்ஸ் டைமில் அதிகமான உதிரப்போக்கு இருக்கிறவங்க இந்த பொடியை பயன்படுத்தலாம். பித்தம் அதிகரிச்சிருக்கு, அதை சமன் செய்ய வேறு என்னென்ன மூலிகைகள் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே வேப்பம்பூ உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க. இந்த வேப்பம் பூ இருக்குது பார்த்தீங்களா, இதை தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணி கஷாயம் மாதிரி கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி குடிக்கணும். இது வாரம் 1 நாள் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ அந்த 1 நாள் குடிக்கும்போது கசக்க தான் செய்யும். ஏன்னா நம்மக்கிட்ட மெடிசன் வாங்கும்போது நிறைய பேர் கேட்குறீங்க, மேடம் கசப்பாக இருக்குமா, எனக்கு எல்லாம் டேப்லெட்டாகவே கொடுத்துருங்க, இந்த பவுடர்லாம் வேண்டாம். என்னோட பதில் என்ன இருக்கும், உங்களுக்கு இந்த நோய் சரியாகணும்னா மெடிசன் எப்படி இருக்கோ அப்படியே சாப்பிடுங்க, அப்போதாங்க நோய் சரியாகும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் இந்த கசப்பெல்லாம் பார்க்காதீங்க. கசப்பாக இருந்தாலும் கசப்பு மருந்து தான் நம்ம உடலை சரி செய்யக்கூடிய அமிர்தமாக இருக்கும். அதனால் வாரம் 1 முறை தொடர்ந்து 4 வாரங்கள் இந்த கஷாயமாக நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி பித்தம் சமநிலைக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ எப்பவுமே நம்ம பித்தத்தை குறைப்பதற்கு இந்த வேப்பம் பூ பயன்படுது. ஸோ ரெகுலராக இதையும் நம்ம எடுத்துக்கலாம். வேப்பம் பூவை பார்த்திங்கன்னா துவையலாக எடுத்துப்பாங்க, ரசம் வச்சு சாப்பிடுவாங்க. நம்ம சொல்கிற மாதிரி இந்த கஷாயமாகவோ இந்த பொடியாகவோ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பயன்படுத்தும்போது உடலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான பித்ததோடம் நமக்கு நல்லா குறைய ஆரம்பிச்சிருங்க. இன்னும் ஒரு சிலருக்கு மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது பித்தத்தினாலையும் ஏற்பட்டதாக இருக்கும். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த வேப்பம்பூ பொடி இருக்குது பார்த்தீங்களா, வேப்பம்பூ பொடி, இந்த மணத்தக்காளி பொடி, இதனோட நீங்கள் இது ரெண்டும் சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுக்கிறீங்கன்னா அதே அளவுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுக்காய் பொடியும் சேர்த்து நல்லா வெந்நீர் விட்டு கலந்து இரவு நீங்கள் தூங்க போகும்போது குடிச்சிடலாம். ஸோ அந்த அளவுக்கு ஆற்றல் இருக்குங்க. காலையில் ஃப்ரீயாக நீங்கள் மோஷன் போகிறதுக்கு இது மிக சிறந்த ஒரு வழிமுறையாக இருக்கும். மிக சிறந்த வழிமுறைனா இதுதான். ஸோ ரெகுலராக இந்த வேப்பம் பூ உங்களுக்கு கிடைச்சதுன்னா எடுத்து வச்சுக்கோங்க, மணத்தக்காளி வற்றலும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஈஸியாக இந்த வாயு தொல்லை, இந்த பித்தம் குறையிறதுக்கு இதை ஜஸ்ட் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு 3 நாள் ஃபாலோ பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.